ஹலோ ஆல் ஹாப்பி ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கோவாவில் அந்த பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் குட்டியாக தான் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா இந்த லிங்க் இது கூடவே நான் பிங்க் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கோவாவில் ஃபேமஸான ஒரு ஸ்பாட் ஸ்பைஸ் பிளான்டேஷன் சொல்லிவிட்டு இந்த பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. இந்த பஞ்சிம் சிட்டின்னு சொல்லுவாங்க கோவாவில், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகணும். கிட்டத்தட்ட இந்த பசிலிக்காவில் இருந்து இந்த ஸ்பைஸ் பிளான்டேஷன் வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் போல் டைம் எடுத்தது. அப்போது ரொம்ப கொஞ்சம் மழையுமே பெஞ்சிட்டு இருந்ததுனால அவ்வளோ டைம் ஆச்சு. இது அந்த குற்றாலம் ஃபால்ஸ் என்ட்ரி ஆகும்போது இருக்குள்ள அந்த மாதிரி தான் அதோட வியூ சீனரி எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்குமே நல்லா ஒரு க்ரீனிஷாக நல்லா ப்ளசன்டபுளாக இருந்தது. இது ஃபுல்லுமே கவர்மெண்ட்க்கு கீழே தான் இருக்குது. நடுவில் ஒரு பாத் மாதிரி போட்டு நம்ம அந்த ஸ்பைஸ் பிளான்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 2 சைடுமே இந்த மாதிரி புல்வெளி, அப்புறம் பெரிய பெரிய தென்னை மரம் தான் கோவாவில் ரொம்ப ஃபேமஸ். கேரளா கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற தென்னை மரம் இன்னுமே ஹைட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கேரளாவில் கொஞ்சம் பெண்டாகி வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல தென்னை மரம், இங்கே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே என்டர் ஆகும்போதே அங்கே இருக்கிறவங்க வெல்கம் பண்ணாங்க. அந்த பூவெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணாங்க. அது ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. அப்புறம் வெல்கம் ட்ரிங்காக ஒரு சாய் தான், பட் அது ஒரு மாதிரியாக இருந்தது. மூலிகைலாம் இங்கே இருக்கிற மூலிகைலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. இனிப்பாகவும் இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த காரமாக இருக்கிற மாதிரியுமே ஃபீல் ஆச்சு. மேபி அந்த மூலிகைங்கிறதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல, பட் நல்லா இருந்தது. இப்போ உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு பாட் மாதிரி கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கல்ல, அது ஏன்ஷியன் டைமில் பழைய காலத்தில் ஆல்கஹால் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணாங்களாம். அப்படி தான் அதை பண்ணாங்களாம். இப்போ தானே நிறைய மெஷின்ஸ் அது மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த செட்டப் வச்சுருக்காங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது நம்ம அந்த வெத்தலை பாக்கு வைப்போம்ல, அந்த பாக்கோட ஃபுல் அந்த என்ன சொல்கிறது ஃபுல் ஸ்ட்ரக்சர். இது காஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த பாக்கு மாதிரி கிடைக்குது. ஸோ அதுவுமே அங்கே காமிச்சாங்க. இப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வெனிலா பீன். நம்ம கேக்லலாம் ஆட் பண்ணுவோம்ல வெனிலா எசன்ஸ், அது இந்த வெனிலா பீன்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஒரிஜினல் வெனிலா பீன் இது 40,000க்கு கீழே எங்கேயுமே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடச்சதுன்னா அது டூப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அது ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்கா, அதுவுமே காமிச்சாங்க. அப்போ அந்த கீழே நீங்கள் பார்க்குறது எல்லாமே இஞ்சி செடி, ஜிஞ்சர் செடி, அதை நான் இங்கே தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு மாதிரி மரத்தில் க்ரீனிஷாக ஒரு மாதிரி இருக்குது இல்லையா, இது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கும் மேலான ஒரு தென்னை மரம். இன்னி வரைக்குமே அப்படி இருக்குதான். பட் அதோட வேர் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரமே இது கட் பண்ணி எடுத்துருவாங்க, ஏன்னா அது கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் மோஸ்ட்லி இங்கே பெப்பர் பிளான்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கான். 4 விதமான பெப்பர்ஸ் இருக்குது. நம்ம ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரெட் கலரில் இருக்குமா, அப்போவுமே சில ரெஸ்டாரண்ட்லலாம் ஃபாரினுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுவுமே காமிச்சாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது ஃபெனி. லைக் இது ஒரிஜினல் ஆல்கஹால் சொல்ல முடியாது. 40% இதில் ஆல்கஹால் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. பட் அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஓஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் அப்படியே வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கிளிப்பில் பார்க்குறது கோனோட ட்ரெடிஷ்னல் கோவா ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது நம்ம அந்த என்ட்ரி பேக்கேஜ் 500 per person. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டுமே அதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ அன்றைக்கி மெனுவாக இது தான் இருந்தது. இந்த ஸ்வீட் கோனோட ஃபேமஸ் ஸ்வீட்டுன்னு வச்சுருந்தாங்க. பட் டேஸ்ட் எல்லாமே எல்லாத்துலேயுமே மீன் ஆட் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது, ஈவன் அந்த ஸ்வீட்ஸ்லேயுமே கூட. ஸோ அங்கே கொடுத்ததெல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்தது. பட் ஃபிஷ் ஸ்மெல் அதிகமாக இருந்தது. அப்புறம் எங்கேயுமே அந்த ஊறுகாய் இருந்தது, அதுவுமே நல்லா இருந்தது. ஒருவேளை இந்த கோவா ஃபுல்லுமே இந்த ஊறுகாய் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. கேரட்லாம் போட்டு அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் டைஜஸ்ட்டுக்காக இந்த பிங்க் கலரில் ஏதோ மாதிரி ஒரு பூ ஆட் பண்ணி ஒரு வாட்டருமே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கான மெனுவாக இருந்தது. அப்புறம் மெயினாக இதோட என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேயோ இருந்து வருது. ஆனால் அது எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்னு இன்னுமே அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லைக் குற்றாலம் மாதிரி தான். குற்றாலமில் அந்த 5 ஃபால்ஸ்லலாம் வர்ற தண்ணி எங்கேருந்து வருதுன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்போ மான்சூன் சீசன் வேறையா, நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. அந்த தண்ணி போயிட்டுருக்குற அந்த ஃப்ளோக்கும் இந்த வியூக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய தமிழ் பீப்புள் கூட அன்றைக்கி வந்திருந்தாங்க.
ஒரு கேங் ஆஃப் பீப்புள் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நம்ம அப்போ தான் அந்த பிளான்டேஷனுக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லும்போது அவங்களுக்குமே அது டஃப்பாக இருக்குங்கிறதுனால. பட் நமக்கு அங்கே என்ன டவுட்னாலும் என்ன பிளான்டேஷனோட பிளான்ஸோட என்ன நேம் என்ன ப்ரீடுன்னு கிட்ட கூட பொறுமையாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம கையில் கொடுத்து சிலதெல்லாம் நம்மளே ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் கிளிப்ஸ் எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த பிளான்டேஷன் ட்ரிப் வந்துட்டு நம்ம நார்மலாக கோவா ட்ரிப் பிளான் பண்ணும்போது யாருமே அவ்வளோவா சொல்கிறது கிடையாது. பட் எங்களுக்கு சொன்னாங்க. அதனால தான் இந்த சூப்பரான ஒரு ஸ்பாட் விசிட் பண்ண அந்த சான்ஸ் கிடச்சிது. சில ட்ரீஸ் சில பிளான்ட்ஸோட வீடியோ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிக்ட்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய ரேர் பீசஸ்ங்கிறதுனால. ஸோ பீப்புள்ஸ் வந்து அவங்க நேரில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக சிலது அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேசிக்காக இருக்கிற கிளிப்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். 500க்கு ஓவராலாக ஒர்த்து தான். ஏன்னா நமக்கு ஃபுட்லேயே பாதி போயிடுது. அப்புறம் இந்த சீனரிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 500 ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒர்த்து தான். பட் அவங்க சொன்ன பாத்துலேயே போயிட்டு அதே பாத்தில் திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கா. ஸோ அங்கங்கே பாம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி போகணும். அதே இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம ரிட்டர்ன் வரணும். ஏன்னா இந்த பிளேஸில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்துமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா ஒரு காடுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்கங்கே சில பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் அங்கெல்லாம் நம்ம உட்காந்து எடுக்க முடியாது. எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்னேக்காக. அவ்வளோதாங்க. இது ஒரு குட்டி மினி ட்ரிப்பாக தான் இருக்கும் இந்த பிளான்டேஷனுக்குள்ளே போயிட்டு வர்றது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ரேர் பீசஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.